114 Rafales are in danger. ஆட்சி மாறுது, அதிகாரம் மாறுது, தலைமை மாறுது, விமானப்படையின் அதிகாரிகள் மாறுறாங்க. ஆனா, நடக்கிற தப்பு துல்லியமா நடந்துகிட்டே தான் இருக்கு. அதுல எந்த ஒரு மாற்றமுமே இல்ல. நீங்க பாருங்க 2018ல 114 மல்டி ரோல் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட்டுக்கான தேடுதல் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டது. MMRCA 2.0 அப்படிங்கிற பெயர்ல. அது வருங்காலத்துல MRCA-வா மாறுனது. MRCA, MRFA-வா மாறுனது. இது மாரி காலங்கள் கடந்து பேர்களே மாறுனது தவிர, இந்நாள் வரைக்கும் எப்ப 2018ல ஆரம்பிச்ச தேடல், இந்நாள் வரைக்கும் ஒரு முடிவ நோக்கி போகல. இப்ப கூட 114 போர் விமானங்களின் தேடல் அப்படிங்கிறது ஆன்ல தான் இருக்கு. இதுதான் போர் விமானம். இதுதான் நான் வாங்க போறேன். அப்படின்னு உறுதியா ஒரு கையெழுத்து அப்படிங்கிறது எதுவுமே இடப்படல. நீங்க கேட்கலாம், "ஏப்பா உன் காணொளியிலேயே நான் பார்த்திருக்கிறேன். 114 போர் விமானங்கள் ரஃபேலேவா தான் இருக்க போகுது. நம்ம ஐஏஎஃப் அதிகாரிகள் சொல்லிட்டாங்க. கவர்ன்மெண்ட் நெகோசியேஷன் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இதெல்லாமே நான் கேட்டேனே அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் நீங்க கேட்டது எல்லாமே உண்மைதான். ஆனாலும் 114 ரஃபாலேஸ் ஆர் இன் டேஞ்சர். இன்னைக்கான காணொளியில அப்படி என்ன நடந்திருக்கு? எதற்காக இவ்வளோ ஆதகமா எடுத்தோனே நான் பேசுறேன்? அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆயுதம் அறிவோம். ஆயுதம் அறிவோம் அப்படிங்கிற நம்ம தமிழ் டிஃபென்ஸ் டிகோட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. அண்ட் முக்கியமான விஷயம், ஒரு லாங் பிரேக் எடுத்த பிறகு நம்ம வந்திருக்கும் காரணத்தினால நம்ம காணொளிகள் உங்களுடைய யூடியூப் ஃபீட்லயோ நீங்க யூடியூப்பை திறந்தீங்கன்னா உங்களுடைய ஹோம் பேஜ்ல நம்ம புதுசா வீடியோ போட்டோம்னா அது வரது இல்ல. அதே மாதிரி உங்களுடைய நோட்டிஃபிகேஷன்லயும் அது வரதில்ல. ஈவன் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா கூட. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, அப்பப்ப ஆயுதம் அறிவோம் அப்படின்னு உங்க யூடியூப் சர்ச்ல டைப் பண்ணி பாருங்க. நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டா இருக்கட்டும், நம்ம ஷார்ட்ஸா இருக்கட்டும், இல்ல நம்ம வீடியோஸா இருக்கட்டும், உங்களுக்கு தெரிய வரும். இந்தியாவுடைய 114 MRFA-வாக ரஃபேலே போர் விமானங்கள் தான் இப்போ வரை இருந்துகிட்டு இருக்கு. இதற்கான அதிகாரப்பூர்வ செய்திகள் எல்லாமே வந்த வண்ணம் தான் இருந்துகிட்டு இருக்கு. ஸ்டில் த நெகோசியேஷன் இஸ் ஆன். சமீபத்துல கூட நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்களும், பிரெஞ்சின் இமானுவேல் மேக்ரான் அவர்களும் சந்திச்சு பேசிக்கிட்ட போது கூட இத பத்தி பேசினாங்க. அண்ட் இதோடைய அட்வான்ஸ்ட் நெகோசியேஷன் போச்சு. 2 தரப்புமே மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இத பேசிக்கிட்டாங்க. எத்தன போர் விமானங்கள் வாங்குறான்? 90 போர் விமானங்கள் நம்ம இந்தியாவுல உருவாக்கலாம். அது மிச்சம் இருக்கும் போர் விமானங்கள அவசர கால தேவையாக ஃப்ளை பை கண்டிஷன்ல வாங்கிட்டு வரலாம். எப்படி 36 ரஃபேல் போர் விமானங்கள நம்ம வாங்கணும். அது மாரி ஃப்ளை பை கண்டிஷன்ல நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு பேசப்பட்டது. இந்தியால உருவாக்கப்பட இருக்கக்கூடிய 90 போர் விமானங்கள 60% டிஓடி பண்ணி, அதாவது இந்தியர்களுக்கு அந்த டெக்னாலஜிய டிரான்ஸ்ஃபர் பண்ணி, இந்தியர்களால் அந்த போர் விமானத்த இந்திய பொருட்கள கொண்டு உருவாக்கப்பட வேண்டும் அப்படிங்கணும். இந்த போர் விமானத்தோடைய MRO மெயின்டெனன்ஸ், ரிப்பேர் அண்ட் ஓவர்ஹால் அத இந்தியாவிலே வச்சு பண்றதுக்காகவும், இன்ஜினுடைய MRO இந்தியாவிலே வச்சு பண்றதுக்காகவும் செட்டப் அப்படிங்கிறதும் உருவாக்க ஆரம்பிச்சாச்சு. இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. எஸ், ஸ்டில் 114 MRFAs ஆர் ரஃபேல் தான். அதுல எந்த சேஞ்சஸும் இல்ல. ஆனா இப்ப எங்க பிரச்சனை வந்து நிக்குதுன்னா, வெப்பன் இன்டகிரேஷன் பார்ட். இந்த 114 போர் விமானங்களும் ரஃபேலாக இந்தியா வாங்கணும் அப்படின்னா, இந்தியா 2 நிபந்தனைகளை வச்சாங்க. நாங்க உனக்கு மிகப்பெரிய கஸ்டமர். 114 போர் விமானங்கள சிங்கிள் ஷாட்ல யாருமே உங்ககிட்ட இருந்து வாங்கினதில்ல. நாங்க ஆர்டர் கொடுக்குறோம். எனக்கு போர் விமானங்கள் வேணும். இன் டிஸ்பைட் ஆஃப் டிலேஸ். 2030க்கு மேல தான் போர் விமானம் வரும்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் எனக்கு 114 போர் விமானம் தசால்ட் உன்னுடைய ரஃபேல் தான் வேணும். எனக்கு சோர்ஸ் கோடோட தா அப்படின்னு இந்தியா கேட்டிருந்தாங்க. கூடவே இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், இந்த M88 இன்ஜினுக்கான இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸும் இந்தியா கேட்டிருந்தாங்க. இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் தர முடியாது அப்பவே சொல்லிட்டாங்க. அந்த சோர்ஸ் கோட் தர முடியாது அப்படின்னு திட்டவட்டமா சொல்லிட்டாங்க. இந்தியா கொஞ்சம் டஃப்பா நெகோசியேஷன் வச்சு பார்த்தாங்க. அப்படி இப்படி அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. பட் 2மே நடக்கல. ஓகே, வெல், தரமாட்டாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். அதற்கு அவங்க ஸ்ட்ராங்கா வச்ச காரணம், சேல்ஸ் தான் இந்த போர் விமானத்தோடைய முக்கிய ஸ்டேக் ஹோல்டர். அவனுடைய ஷேர்ஸ் தான் இதுல அதிகமா இருக்கு. அவனை மீறி இது கொடுக்க முடியாது அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. இது எல்லாமே நம்ம பார்த்திருந்தோம். ஓகே, இருந்தாலுமே மினிமம் வெப்பன் இன்டகிரேஷன் உடைய சீட் கோடாச்சும் எனக்கு வேணும் அப்படின்னு இந்தியா கேட்டிருந்தாங்க. ஸோ இதை அடிப்படையா வச்சுதான் 114 போர் விமானங்களுக்கான நெகோசியேஷன் அப்படிங்கிறது பிரான்ஸுடன் ஸ்டார்ட் ஆனது. ஆனா இப்ப அந்த இடத்துல தான் பிரச்சனை வந்து நிக்குது. பிரான்ஸ் இந்த வெப்பன் இன்டகிரேஷன் பத்தின எந்த ஒரு பேச்சையும் இன்னும் எடுக்கல. இந்த டீல் ஆல்மோஸ்ட் முடியும் தருவாயில இருக்கு. நீங்க நினைச்சு பாருங்க, 36 ரஃபேல் F3 வேரியன்ட் நம்ம வாங்கி வச்சிருக்கோம். F3R இந்தியாவுக்கான வேரியன்ட். ரஃபேலோடைய நேவி வேரியன்ட் போர் விமானத்தை நம்மளுடைய கடற்படை போர் விமானத்துக்காக நம்ம வாங்குறதுக்கான ஆர்டரை கொடுத்திருக்கோம். இப்ப 3வது முறையாக 114 ரஃபேல நம்ம வாங்குறோம். மினிமம் வெப்பன் இன்டகிரேஷனை கூட அவன் கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னா அந்த போர் விமானத்திற்கு நம்ம போகணுமா? இதுதான் இந்தியாவுக்கும் சுருன்னு உடைச்சிருக்கு. அதனால தான் இந்தியா இந்த பேச்சுவார்த்தையை அப்படியே ஸ்டால்மேட் பண்ணியிருக்காங்க. அதாவது நிறுத்தி வச்சிருக்கிறாங்க.
சரி, வெப்பன் இன்டகிரேஷன் பார்ட் அவ்வளோ முக்கியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இத பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு காணொளி போட்டிருந்தோம். எதற்காக அந்த வெப்பன் இன்டகிரேஷன்? அதுல என்னென்ன பிரச்சனைகள் வரும்? சப்போஸ் பிரான்ஸ் குடுத்தாங்கன்னா, அது குடுப்பாங்களா? குடுக்க மாட்டாங்களா? அப்படின்னு கூட நாம சொல்லியிருந்தோம் நம்மளுடைய பழைய காணொளியில. இப்போ போர் விமானத்த போர்க்களத்துல அஃபென்சிவா காட்டுறதே அதுல இருக்கக்கூடிய ஆயுதங்கள் தான். இது மாதிரியான அமெரிக்காவின் போர் விமானங்கள்லாம் எப்படி ஸ்டில் அன்பீட்டனா போர்க்களத்தை இத்தன நாள் தாக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதில இருக்கக்கூடிய ஆயுதங்கள் மூலியமாக தான் எதிரியை நிலைகுலைய வச்சு அன்பீட்டன் போர் விமானங்களாக இந்த ஈரான் போருக்கு முன்னாடி வரைக்கும் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ வெப்பன் அப்படிங்கிறது ஒரு போர் விமானத்திற்கு 2 கண்ணுல முக்கியமான ஒரு கண்ணு மாரி. இன்னொரு கண்ணு அதோடைய ரேடார்ஸ் அண்ட் அதோடைய ஆர்சிஎஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த வெப்பன் இன்டகிரேஷன் பார்ட்ல பிரான்ஸை விட மிஞ்சிய ஏவுகணைகள் ஏர் டு ஏர் மிசைல்ஸ் பிவிஆர்ஏஎம்லாம் நம்ம கிட்ட இருக்கு. பிரான்ஸ் இந்த போர் விமானத்திலிருந்து பயன்படுத்துவதற்காக அவனுடைய ஸ்டேட் டு ஆர்ட் டெக்னாலஜில வெறும் 3 மிசைல் தான் இருக்கு. மைக்கா, மீட்டியார், ஸ்கால்ப் இந்த 3 மிசைல் தான் இருக்கு. ஸ்கால்ப் கூட யுகே மற்றும் பிரான்ஸ் இணைந்து உருவாக்கின மிசைல் தான். அது கூட அவனுடைய முழு உருவாக்குதல்ல உருவாக்கப்பட்ட மிசைல். இந்த 3 மிசைல் தான் அவனுடைய பிரம்மாஸ்திரமா இருந்து இந்த போர் விமானத்திலிருந்து பயன்படுத்தக்கூடியதாக இருந்துட்டு இருக்கு. இத நான் குறை சொல்றேன்னு இல்ல. இருக்கிறத நான் சொல்றேன். இந்த 3 மிசைல் இருக்கு. ஆனா இந்தியா கிட்ட பாருங்க, அஸ்திராலேயே 3 சீரிஸ்க்கு மேல மிசைல் இருக்கு. இன்னும் நம்ம அதுல ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நிர்பய் சீரிஸ்ல ஏர் டு ஏர் மிசைல் இருக்கு. பிரம்மோஸ் மிசைல் இருக்கு. இன்னும் தனியா பிவிஆர்ஏஎம், ருத்ரம் மாரியான மிசைல்ஸ் எல்லாமே நம்மகிட்ட இருக்கு. இதன் காரணமாக தான் நம்ம கேட்கிறோம். எங்களுடைய மிசைல அந்த போர் விமானத்துல நாங்க பயன்படுத்திக்கிறதுக்கு வெப்பன் இன்டகிரேஷன் சீட் கோட் எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்கிறோம். வெப்பன் இன்டகிரேஷன் பண்ணிக்கிறதுக்கு சரி பண்ணிக்கோங்க அப்படிங்கிறோம். ஆனா அந்த சீட் கோட் கேட்கிறீங்க பார்த்தீங்களா? அது எங்கனால குடுக்க முடியாது அப்படின்னு அவன் சொல்றான். அந்த சீட் கோட்ன்னு சொல்லிட்டு இருக்கிறது தான் இத டெக்னிக்கல் டெர்ம்ஸ்ல ஐசிடி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர்ஃபேஸ் கண்ட்ரோல் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டாக்குமெண்ட் குடுத்தான்னா அந்த கோட எப்படி மாத்தணும், மிசைலுக்கு ஏத்த மாரி எப்படி மாத்தணும் அப்படிங்கிற விவரம் எல்லாமே நமக்கு தெரிய வரும். இது ஐசிடின்னு சொல்லுவாங்க. இத குடுக்க இப்ப மறுக்கிறான். இன்டகிரேஷனுக்கு சப்போர்ட் பண்றோம். அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா நீங்களா மாத்திக்கிறேன் அப்படின்னு கேட்கிறீங்க பார்த்தீங்களா? அதுக்கு எங்கனால ஒத்துக்க முடியாது அப்படின்னு அவன் சொல்ல வரான். இப்ப நாம்பளா மாத்திக்கிறதுக்கும், அவன் மாத்தி குடுக்கறதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தா, அங்க தான் அவனுடைய பிசினஸே அடங்கியிருக்கு. பொதுவாவே இந்த போர் விமானங்கள விக்கக்கூடிய நாடுகள் பெரிய அளவுக்கு ஒரு டாக்டிக்ஸ கையாளுவாங்க. ஒரு பக்கம் மிசைல்ஸ் எல்லாம் உருவாக்கி வச்சிருக்காங்க இல்லையா? இதெல்லாம் சும்மா யாரும் வந்து வாங்கிட்டு போக மாட்டேங்கிறாங்க. ஒரு நாட்டுடைய போர் விமானம் ஸ்டேட் டு த ஆர்ட் டெக்னாலஜில இருக்கு. இந்த போர் விமானம் வாங்குனா நம்மளுக்கு வெற்றி உறுதி அப்படின்னா, இது கூடவே ஆட் ஆன் பேக்கேஜா இந்த மிசைல்ஸ் எல்லாம் நீ வாங்குனா தான் இந்த போர் விமானம் உனக்கு தருவேன். இந்த போர் விமானத்துக்கு கூட இந்த மிசைல் பேக்கேஜ் எல்லாம் சூப்பரா செயல்படும். அப்படின்னு சொல்லி தான் அந்த மிசைல்ஸ தலையில கட்டி விடுவாங்க. அதற்கு தனி காச இவங்க தீட்டுவாங்க. இப்படிதான் இத்தன நாள் வர டில் டேட் வரைக்கும் போர் விமானங்கள் கூட மிசைல்ஸை வித்துக்கிட்டு இருக்கிறாங்க. அமெரிக்கா மாரியான பெரிய தலைகளே. ஒரு எக்செப்ஷன் இருக்கு. சப்போஸ் ஒரு 4, 5 நாடுகள் சேர்ந்து ஒரு போர் விமானத்த உருவாக்குறாங்க அப்படின்னா, அப்ப அந்த போர் விமானத்துக்கு அந்த மிசைல வாங்கணும், இத வாங்கணும் அப்படின்னு எந்த ஒரு நிபந்தனையும் இருக்காது. அந்த 5 நாடுகள் இந்த போர் விமானத்த எப்படி வேணாலும் பிரிச்சு மேய்ஞ்சு வேலை செஞ்சுக்க முடியும். அவனுங்களுக்கு வேணுங்கிற மாரி மாத்திக்க முடியும். இது ஒரு எக்செப்ஷன். பட் போர் விமானம் வாங்கணும் அப்படின்னா விக்கிறவன் சொல்லக்கூடிய கண்டிஷன் தான். நீங்க அது எத்தன கோடி ரூபாய் போட்டு வாங்குனாலும் சரி, இது கூட நீ இது வாங்கணும். இப்பலாம் எப்படி ரேஷன் கடையில டீ தூள் வாங்கிக்கோங்க, டீப்பெட்டி வாங்கிக்கோங்கன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? அதே மாரி ஒரு கணக்கு தான் இதெல்லாமே. இந்தியா வாங்குறதுக்கு இப்ப தயங்கல. இந்தியா அந்த வெப்பன் இன்டகிரேஷன நாங்களே பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்தியா தயங்குறாங்க. ஏன்னா, வரலாறு அப்படி இருக்கு. இவங்ககிட்ட ஏற்கனவே நம்ம ஆரம்ப காலங்கள்ல ஜாகுவார் போர் விமானங்கள வாங்கியிருந்தோம். அதுக்கு அடுத்தபடியா 36 ரஃபேல் போர் விமானங்கள வாங்கியிருந்தோம். ஜாகுவார் போர் விமானங்களும் ஒவ்வொரு மாடிஃபிகேஷன் பண்ணணும்னாலும், இப்ப இவன் சொல்ற மாரி தான் அவனுடைய வெப்பன் இன்டகிரேஷன் சப்போர்ட்ட ஒத்துக்கிட்டு நம்ம போர் விமானங்கள வாங்கணும். இப்ப என்னன்னா ஒவ்வொன்னும் ஒரு சின்ன மாறுதல் பண்ணணும்னா கூட அவன்கிட்ட போய் நிக்க வேண்டியதா இருக்கு. அவன் நிக்கிறது கூட பெருசுல அவன் பண்ணி குடுத்தான்னா பரவால்ல. எனக்கு டைம் ஸ்லாட் இல்ல. அடுத்த வாட்டி வாங்க. இல்ல எனக்கு இத்தனாம் தேதி ஆகும். இத்தன மாசம் ஆகும் உங்களுக்கு பண்ணி குடுக்குறதுக்கு. ஓகேன்னா வாங்க. அப்படிங்கிற மாரி அலைக்கழிச்சுக்கிட்டு இருக்கிறான். பெண்டிங்ல வச்சுக்கிட்டு இருக்கிறான். ஸ்டில் நம்ம ஜாகுவார் போர் விமானங்கள ஒரு சில மிசைல்கள இன்டகிரேட் பண்றதுக்கு இன்னைக்கு தேதியில நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். நம்ம பிரெஞ்ச் ஏவியேஷன் சப்போர்ட்ட எதிர்பார்த்து நின்னுகிட்டு இருக்கோம். இன்னும் அந்த இன்டகிரேஷன் பார்ட் அப்படிங்கிறது ஆரம்பிக்க கூட படல. நீங்க பார்த்துக்கோங்க. அந்த ஜாகுவார் போர் விமானங்கள்லயே அட்ட பழசாயிருச்சு, அவுட்டேட்டட் ஆயிருச்சு. ஏதோ 4த் ஜென்ன்னு இருந்துகிட்டு இருக்கு. ஆனா அதுல மிசைல் இன்டகிரேட் பண்றதுக்கு கூட அவனுக்கு நேரம் இல்லன்னு அவன் சொல்லி தட்டி கழிச்சுட்டு இருக்கிறான். இதுதான் அவனுடைய வெப்பன் இன்டகிரேஷன் சப்போர்ட்டாக இருந்துகிட்டு இருக்கு. அடுத்து இந்த 36 ரஃபேலுக்கு வந்தோம்னு வைங்களேன், F3R வெர்ஷன நம்ம வாங்கணும்னு சொன்னோம் இல்லையா? இந்தியன் வேரியன்ட்டாக. இத F4 ஸ்டாண்டர்டுக்கு மாத்துறதுக்கான பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்றுட்டு இருக்கு. அப்படி F4 ஸ்டாண்டர்டுக்கு மாத்தணும்னா, நம்ம 2016, 17 வாங்கும்போது காலகட்டங்கள்ல வேற ஒரு டைம் லைன்ல பேசியிருந்தோம். இப்ப என்ன சொல்றான்னா,
ரஃபேல் F4க்கான ஆர்டர் புக்கிங்கே பயங்கரமா இருக்கு தலைவா. அதனால இத அப்கிரேட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். மேபி உங்க நாட்டிலேயே நாங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி, உங்க நாட்டுக்குள்ளேயே நாங்க எம்ஆர்ஓ ஃபெசிலிட்டி போட்டு உருவாக்கி தரோம். அதுவரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. இதுதான் இவனுடைய சப்போர்ட்டாக இருந்துட்டு இருக்கு. இப்ப இதுதான் நமக்கு சிக்கல். இதனால இப்ப இந்தியா இந்த ஐசிடி இல்லைன்னா எனக்கு 114 போர் விமானங்கள் ரஃபேலே எனக்கு வேணாம். நான் வேற யார்கிட்டயாச்சும் போய் வாங்கிக்கிறேன் அப்படின்னு இந்தியா ஒரு முடிவுக்கு வந்ததாக இப்ப செய்திகள் நானு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அது இப்ப இதுதான் ஹாட் டாபிக்கா இருக்கு. அவன் குடுக்காததுக்கு இன்னொரு காரணத்த நம்ம பார்க்கலாம். ஒண்ணு இது மாரி மத்தவன் தலையில மிசைல கத்தி விட்டுறது. நம்ம வாங்குறதுக்கு கூட நமக்கு பிரச்சனை இல்ல. ஏன்னா நம்ம டாப் இம்போர்ட்டரா இருக்கிறோம். அவன் அந்த போர் விமானம் வேணும்னா 2 மிசைல சேர்த்து கூட நம்ம வாங்கிட்டு போவோம். அவன் சொல்றத காட்டிலும். அது விஷயம் இல்ல. இந்த ஐசிடிய நமக்கு குடுத்தான்னா, இந்த போர் விமானத்து கூட வெப்பன் இன்டகிரேட் பண்ணும்போது ரேடார்ல கை வைக்க வேண்டியது வரும். ரேடார்னா ஸ்பெக்ட்ரா ஈவி சூட் இருக்கு. இந்த தேல்ஸ் ரேடார் கை வச்சால் தேல்ஸ்காரனுக்கு பிடிக்காது. அவன் மிகப்பெரிய ஸ்டேக் ஹோல்டர். அவனுடைய ஸ்டேட் டு தி ஆர்ட் டெக்னாலஜி இந்த தேல்ஸ் ரேடார வச்சு தான் உலகத்தையே அவன் ஏமாத்தி ஓட்டிக்கிட்டு இருக்கிறான். அது இந்தியா கையில போச்சுன்னா, இந்தியா எப்படியோ அத ஒண்ண படிச்சு அவங்க உருவாக்கிருவாங்க அப்படின்னு அவனுக்கு ஒரு பயம். இன்னொன்னு பிரான்ஸோட ஸ்டேட் டு தி ஆர்ட் டெக்னாலஜி இந்த ஸ்பெக்ட்ரா ஈவி சூட். இந்த ஸ்பெக்ட்ரா ஈவி சூட்டும் இந்தியாவுக்கு கிடைக்க பெறும். சப்போஸ் நம்ம ஐசிடி குடுத்தோம்னா, அவன் வெப்பன் இன்டகிரேட் பண்றான்னா, வெப்பன் கோட மாத்தும்போது அவன் ஸ்பெக்ட்ரா ஈவி சூட்குள்ள போற மாரி வரும். அப்படி போனான்னா, அவன் என்ன ஏதுன்னு விவரத்த படிச்சிருவான், உறிஞ்சிருவான். அப்படின்னு அவன் ரொம்ப காஷியஸா, இல்ல எங்கனால குடுக்க முடியாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. காரணம் இப்படியே சொல்றாங்க. ஐசிடிய குடுத்தேன்னா உங்களுக்கு ஸ்பெக்ட்ரா ஈவி சூட் என்னன்னு தெரிஞ்சிரும். அது எங்களோட ஸ்டேட் டு தி ஆர்ட் டெக்னாலஜி. ஸோ நாங்க குடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றான். இன்னொன்னு என்னன்னா, நம்ம வெப்பன் இன்டகிரேட் பண்றோம்னு வைங்களேன், நம்ம உள்நாட்டிலேயே உருவாக்குற வெப்பன ஒண்ணு இன்டகிரேட் பண்ணுவோம். இன்னொன்னு கண்டிப்பா பிரம்மோஸ் இன்டகிரேட் பண்ண நம்ம ட்ரை பண்ணுவோம். எஸ், நம்ம வெளியில சொல்லலினாலுமே பிரம்மோஸ சைலன்ட்டா இன்டகிரேட் பண்றதுக்கு டிஆர்டிஓ வச்சு நம்ம ட்ரை பண்ணுவோம். அப்படி இன்டகிரேட் பண்ண ட்ரை பண்ணும்போது, வெஸ்டர்ன் டெக்னாலஜிய இன்டைரக்ட்டா ரஷ்யன் டெக்னாலஜிய அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணும். ஏன்னா, பிரம்மோஸ் இந்தோ ரஷ்யன் மேட் இல்லைங்களா? அதனால வெஸ்டர்ன் டெக்னாலஜி கூட இத இணைக்கும்போது அதுக்கேத்த மாரி ஒண்ணா ரஷ்யன் டெக்னாலஜிய மாத்தணும். இல்ல ரஷ்யன் டெக்னாலஜிக்கு ஏத்த மாரி வெஸ்டர்ன் டெக்னாலஜிய மாத்தணும். அந்த கம்யூனிகேஷன தொடணும் அப்டின்னா, ஏதோ ஒரு பக்கம் கம்யூனிகேஷன் போயிட்டு வரும். அப்படி போகும்போது இன்டைரக்ட்டா ரஷ்யன் டெக்னாலஜி கூட வெஸ்டர்ன் டெக்னாலஜி கம்யூனிகேட் பண்ணும். இது அ இது பிரான்ஸுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல். ஏன்னா, பிரான்ஸ் வெஸ்டர்ன் கூட்ட சேர்ந்தவன். இதனால தான் இவன் இந்த ஐசிடி குடுக்க ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கிறான். இத பத்தி இப்ப பேச்சே இல்ல. 114 ரஃபேலோடைய நெகோசியேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. எவ்வளோ, என்ன, எத்தன பெர்சென்ட் எம்ஆர்ஓ ஃபெசிலிட்டீஸ் போடுற வரைக்கும் பேசி ஆல்மோஸ்ட் முடிய போற ஸ்டேஜ்ல எத மையமா வச்சு 114 ரஃபேல வாங்க போறோம். இந்த வெப்பன் இன்டகிரேஷன வச்சு சொன்னோமோ, அத பத்தி இவன் இன்னும் ஒரு பேச்ச கூட எடுக்கல. எனக்கு இந்த ஐசிடி இல்லைன்னா எனக்கு ரஃபேலே வேணாம். பார்த்துக்கலாம் அப்படின்னு இந்தியா இப்போ ஒரு முடிவுக்கு வந்திருப்பதாக செய்திகள் இருக்கு. சரி, ரஃபேல் இல்லைன்னா திருப்பி இந்தியா என்ன ஆரம்பத்துல இருந்தே போவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேற வழி இல்ல. திருப்பி ஆரம்பத்துல இருந்து தான் போணும். ஆனா திருப்பி தொலவுணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதற்கான விடை இல்ல அப்படிங்கிறது தான். ஏன்னா ஆல்டர்னேட்டிவா ரெடி அவைலபிளா இருக்கு Su-57. மச்சான் இன்னைக்கு சொல்லு, அடுத்த மாசத்துல உனக்கு நான் 2 போர் விமானத்த உடனடியா இறக்கேன் அப்படின்னு பின்னங்கால வாரிக்கிட்டு நின்னுகிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஆப்ஷனல் நமக்கு ரெடியா இருக்கு. அது வரத்துக்கு ரெடியா இருக்கு. பட் ஆனா ரஃபேலோடைய ஸ்வீட்னஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம டேஸ்ட் பண்ணியிருக்கும் காரணத்தினால, இத விட்றதுக்கு நமக்கு மனசு இல்ல. முடிஞ்ச அளவுக்கு புஷ் பண்ணலாம் அப்படின்னு புஷ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் இதனால வருஷங்கள் விரயமாகுது. அதே நேரத்துல இந்த பேச்சுவார்த்தைகள் இல்ல அப்படின்னு வரும் நேரத்துல நமக்கு தேஜஸ் 2 வரதுக்கான நேரமும் நெருங்கிரும். ஸோ Su-57 கொஞ்சம் வாங்குவாங்க. தேஜஸ் 2 இந்தியா பேரலலா இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இதுதான் ஆல்டர்னேட் ஒப்பீனியனாக இருக்கு. ஸோ விவரம் இதுதான் மக்களே. அதனால இந்தியா சொல்லும் செய்தியானது நோ ஐசிடி, நோ ரஃபேல் அப்படிங்கிறது தான். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு மறக்காம சொல்லுங்க ஃபிரெண்ட்ஸ். இந்த ஐசிடியோட தான் நம்ம ரஃபேல வாங்கணுமா? இல்ல ரஃபேலுக்கு பதிலா நண்பன் ரஷ்யா குடுக்குற Su-57 நம்ம வாங்கிட்டு போயிரலாமா? சீப் அண்ட் பெஸ்ட். என்னதான் அது 5த் ஜென்ன்னு சொன்னாலும், ஆல்மோஸ்ட் அது 4.5த் ஜென்க்கு ஈக்குவல் தான். இருந்தாலும் ஓகே அப்படின்னு வாங்கிட்டு போயிரலாமா? உங்க கருத்துக்கள மறக்காம இந்த கமெண்ட் பெட்டியில போட்டுட்டு போங்க. அண்ட் இந்த வீடியோ ஆரம்பத்துல நம்ம சொன்ன மாரி, ஆயுதம் அறிவோம் அப்படிங்கிறத உங்க யூடியூப் சர்ச்ல சர்ச் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு நம்ம போடுற வீடியோஸ் வரும். ஏன் இந்த வீடியோவே நீங்க சர்ச் பண்ணி பார்த்திருக்கலாம். இல்லைன்னா பார்க்காமயும் சில பேர் இருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ கூட என்கேஜ் பண்ணுங்க. அண்ட் அடிக்கடி நான் சொல்ற மாரி ஆயுதம் அறிவோம் அப்படிங்கிறத உங்க ஃபோன்ல யூடியூப் சர்ச் பண்ணுங்க. நம்மளுடைய கம்யூனிட்டி போஸ்ட் பாருங்க. இந்திய டிஃபென்ஸ் அப்டேட் என்ன அப்படிங்கிறத லேட்டஸ்ட்டா தெரிஞ்சுக்கோங்க. அன்டில் இட்ஸ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஆயுதம் அறிவோம் அண்ட் ஸ்டே டியூன்ட் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ மை டியர் ஃபிரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.